செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருத்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டம் மாநில இளைஞர் அணி செயலாளர் தீனதயாளன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் பிரபு அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் கலைச்செழியன், மாவட்ட இளைஞர் அணி தலைவர் அருள்ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞர் அணி தலைவர் கணேஷ்குமார், மாவட்ட செயலாளர் சரவணன், மாவட்ட தலைவர் சம்பத், மாவட்ட பொருளாளர் உமா மகேஸ்வரி ஆகியோர் பங்கேற்று 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ஷோலிங்கர், அரக்கோணம் தொகுதிகளில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். கிளைகள் தோறும் திண்ணை கூட்டங்கள் நடத்த வேண்டும். 2 தொகுதிகளில் அதிகமாக இளைஞர்கள், இளம்பெண்களை புதிய உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்கினார்கள். தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநில இளைஞர் அணி தலைவர் கணேஷ்குமார் பேசியபோது, 2026ஆம் ஆண்டு தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆயத்த பணிகளை மேற்கொள்ள உள்ளது எனவும், கட்சிக்கு ஆணிவேராக இருக்கும் இளைஞர் சங்கத்தை பலப்படுத்தல், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் விரைவில் தமிழக மக்களின் உரிமை மீட்பு, இளைஞர் சங்கம் சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற உள்ளது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழில் பூங்காக்களுக்கு நிலம் வழங்கியவர்களுக்கும் அதிகமாக உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். வேலை வழங்காத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போராட்டங்கள் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் இளைஞர் சங்க நிர்வாகிகள் தனசேகர், நேதாஜி, மகேஷ், விஸ்வா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் டெல்லி பாபு, ரமேஷ், ராமசாமி மற்றும் மாவட்ட பேரூர் நகர கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியை பலத்தோடு தேர்தலை சந்திப்பதற்கு ஆணிவேராக இருக்கின்ற ஒரு அமைப்பு பாட்டாளி இளைஞர் அணி. அந்த இளைஞர் அணியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் மாவட்டம் தோறும் பலப்படுத்துகின்ற பணியை துவங்கியுள்ளோம். அதில் முதல் கட்டமாக இந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் கட்சியை பலப்படுத்துகின்ற வேலையை துவங்கி இருக்கின்றோம். இன்னும் 1 மாத காலத்துல மிகப்பெரிய இளைஞர் பேரணியை இந்த பகுதியில் நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் வீர நடை போடுவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் உறுதி ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஐயா அவரெல்லாம் அதை தாண்டி வேற ஒன்றும் அதுல கருத்து கூறுவதற்கு இல்லை. வாழ்த்துக்கள், அதை தாண்டி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நியமனம் செய்கின்ற நியமனங்கள் தான் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டது. இல்ல நீங்க தெளிவா சொல்லணும். நான் அறிவிப்பேன் அப்படின்னாரு. நான் தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாதுன்றதெல்லாம் அவர் அப்படி வார்த்தையை பயன்படுத்தல. மறுபடியும் சொல்றேன். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூடி அந்த அதிகாரத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கொடுக்கும். அவர் தலைவராக நிறுவனராக இருக்கின்ற காரணத்தினால பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பொதுக்குழுவை கூட்டுவார்கள். பொதுக்குழுவுக்குத்தான் அதிகாரம் உண்டு. அந்த பொதுக்குழுல ஒரு தீர்மானம் வச்சு தேர்தல் கூட்டணியை பற்றியும் முடிவு செய்கின்ற அதிகாரம் பொதுக்குழு தான் வழங்கும். அப்படி பொதுக்குழுவை கூட்டுவதற்கான முழு அதிகாரமும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களுக்கும், பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா அவர்களுக்கும் தான் உண்டு. அது பொதுக்குழு கூட்டும் போது உங்களுக்கு தெரியும். பொதுக்குழு கூடும்போது தான் தெரியும். அன்னைக்கு இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பது பொதுக்குழு கூடும்போது டிசம்பர் மாதத்துல கூடும் பொதுக்குழு. ஒவ்வொரு பொதுக்குழுவும் கூடுவோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற கூட்டத்திலும் அழைப்பு விடுக்கப்பட்டதுதான். அவருக்கு அழைப்பு விடுக்கப்படாமல் இல்லை. நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவருக்கு ஒவ்வொரு பொதுக்குழுவுக்கும் அழைப்பு விடுக்கதான் போறோம். அது நாங்க இளைஞர் சங்கம் முடிவு செய்ய முடியாது.
எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுக்குழு என்ன தீர்மானம் முடிவு செய்ததோ அதை பொறுத்துதான் இருக்கும். தீர்மானம் மட்டுமல்ல, நாங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் போராட்டத்தையும் முன்னெடுப்போம். ஏன்னு சொன்னா ஒரு சிப்காட்டிங் அமைய வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். எதற்காக சிப்காட்டிங் அமைய வேண்டும் நினைக்கிறாங்க, எதற்காக நம்முடைய நிலத்தை கொடுக்குறாங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாகும், அதனால் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வு முன்னேறும் என்ற ஒரே நோக்கத்தினாலதான். அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் சட்டப்படி நாங்க என்ன போராட்டத்தை முன்னெடுக்கணும் முன்னெடுப்போம். ஏன்னா தமிழ்நாட்டுல சட்டமே இருக்கு. இந்த அரசு, திமுக அரசு பொறுப்பேற்கும் பொழுது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க, உள்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தனியார் துறையிலும் 80% வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம்னு. ஆனா இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்த்து போராடுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். இதனால நிறுவனம் முடக்கப்படுது, அது முடக்கப்படுதுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நீங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டீங்கன்னா நாங்க போராட போக வேண்டியதே கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 800 பேர் வேலை செய்யறாங்களாம், 650 பேர் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள். இதெல்லாம் எந்த விதத்துல நியாயமாக இருக்கும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த மக்கள் பயனடைஞ்சாங்கன்னா நாங்க போராட போறதில்லை. அந்த வேலையை உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு. அரசாங்கம் கடமையை தவறும் பொழுது பொதுமக்கள் போராடுவதை தவிர வேற எதுவும் இல்லை. அவர்களுக்கு முன்னால் நாங்க நிற்போம். ஒவ்வொரு மாநிலத்திலும் வறுமை இருக்குங்க. அவங்க வேலை செய்து வேலையை தேடி ஒவ்வொரு மாநிலத்தை இடம்பெயர்வது என்பது இயல்பு. ஆனா நாங்க கேட்பது என்னவென்று சொன்னால், கர்நாடகத்துல சட்டம் நிறைவேற்றிட்டாங்க, ஒரிசாவில் சட்டம் நிறைவேற்றிருக்கிறார்கள், பீகார்ல இப்ப நிறைவேற்றுறாங்க. 80% உள் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் வேலை வாய்ப்புன்னு. ஏன் தமிழ்நாடு தயங்குகிறது? இதெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் இந்த பகுதியிலே முன்னெடுக்கிறோம். ஏன்னா இந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாகமாக இருந்துகிட்டு இருக்கு. எங்க நிலத்தை கொடுத்தோம், எங்க பக்கத்துல வருது, நாங்க வேலை தேடி வேலை இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறோமே, படிச்சுட்டு பட்டதாரிகள் எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறோமேன்ற ஒரு தயக்கமும் தாகமும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை தணிக்கின்ற தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருப்பார். 100% அவர்கள் எல்லாம் வாக்காளர்களாக தேர்ந்தெடுத்தால், வாக்காளர்களாக சேர்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து போராடும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன்னும் ஆய்வுல தான் இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி தலைமையில குழு அமைச்சு ஆய்வுல இருக்கு. அது குறித்து வரும்போது எங்களுடைய தலைவர் கருத்து கூறுவார்.